Hare Krishna. So welcome everyone once again to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு இரண்டாவது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகம் நீங்க எல்லாருமே இந்த ஸ்லோகத்தோட மீனிங் அட்லீஸ்ட் எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா this is practically Krishna is helping us how to come out of this distress. அதாவது நேத்து சொல்லியிருக்காரு, தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்திர பிரபு தீர சத்ரனா முக்கியதி. தீரா அதுக்காக கலங்கிறது இல்ல அர்ஜுனா அப்படிங்கறத நேத்து சொன்னாரு. சோ அதனுடைய கண்டினியூஷனா, அதாவது டெத், அதாவது இந்த உலகத்துல ஒரு மேக்சிமம் துன்பம் என்ன வந்துரும் சொல்லுங்க? வாட் இஸ் தட் மேக்சிமம் யூ கேன் கெட்? தட் இஸ் டெத், ரைட்? தட் இஸ் த மேக்சிமம் திங் in the material world. So பகவான் சொல்றாரு, அந்த டெத்தே இட் இஸ் நத்திங். எப்படி நீ சின்ன வயசுல இருந்து நீ யூத் வர, யூத்ல இருந்து அடல்ட் ஆகுற, எப்படி இது அப்படி இப்படி அது கேஷுவலா நடக்குதோ அதே மாதிரி நீ இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு ஜஸ்ட் டிரான்ஸ்மைக்ரேட் தான் ஆகுற. அதனால தீரா தத்ரனா முக்கியதி, தீரர்கள் இந்த மாதிரி டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் பாடிக்கு கலங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா ஸ்டார்ட் பண்றாரு. நேத்து சொன்னாரு. சோ அதனுடைய கண்டினியூஷனா தான் சொல்றாரு. அப்ப மேக்சிமமான டெத்தே இவ்வளவுதான் அப்படிங்கும் போது, and what is that we have in between? அதாவது நம்ம பர்த்துக்கு டெத்துக்கு நடுவுல ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடக்குது இல்லைங்களா? இன் பிட்வீன் அவர் பர்த் அண்ட் டெத். நம்ம பிறக்கிறோம், கொஞ்ச நாள் இருக்கிறோம், மறுபடியும் நம்ம இந்த உலகத்தை விட்டு போறோம். சோ மேக்சிமம் டெத், அந்த டெத்தே ஜஸ்ட் இட் இஸ் a transmigration of body தான். ஸோ இன் பிட்வீன் உள்ள ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? இன் பிட்வீன் பர்த் அண்ட் டெத் we have few activities. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஜஸ்ட் டாலரேட் அப்படிங்கிறாரு. we should know to tolerate. That is why I say Bhagavad Gita is very important. It should be taught to children. நான் ரிப்பீட்டடா இந்த பாயிண்ட் ஏன் எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, children should be taught Bhagavad Gita. See how beautifully Krishna is teaching. எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. எதுவுமே நம்ம கையில இல்ல. There is nothing in our hands. And death is just actually death is not the final death தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. Actually every day we are dying. Every day this body is dying. அது நமக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிதான் கொடுக்கணும். We should teach them. This body is just temporary. So அந்த ஃபைனல் டெத் அது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இவ்வளோ நாளா அந்த பர்த்துக்கு டெத்துக்கும் நடுவுல என்னென்ன அவங்க ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த ஆக்டிவிட்டி, அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் தான் நெக்ஸ்ட் ஜென்மா. ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்ளைஸ் ஹியர். மெட்டீரியல் வேர்ல்ட்ல நிறைய லாஸ் இட் cannot be changed from place to place. For example, if there is Newton's third law in my place, I am in India. If it is in my place, then it will be applicable in China, it will be applicable in Japan, it will be applicable in America. Lingla, Janma, Mrityu, Jara, Vyadi. Is any of the continent or country here is exceptional of all these 3-4, Mataji? பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இதுல இருந்து தப்பிச்ச ஏதாவது ஒரு கான்டினென்ட்டோ கண்ட்ரியோ நீங்க சொல்ல முடியுமா? Can you show me? No. இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே we are subjected to all these materialistic law changes. நம்ம எல்லாருக்கும் it is the same. So Newton's third law is applicable to all. இல்லைங்களா? For every action there is an equal opposite reaction. Is it applicable for India alone? No. It is applicable throughout the material world. அதே மாதிரி நம்மளுடைய நம்ம இந்த ஜென்மம் in between birth and death we are doing various activities. அந்த activities உரிய reaction we will definitely face. How is that you can avoid, skip from Newton's third law? For every action there is a reaction. If you just pull, you will be pushed. படிக்கிறோம்ல physicsல, there is an action. There is an action for all. There is a reaction for all our actions. Is it not, Mataji? Is it not true?
யா சோ நம்ம ரியாக்ஷன் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் எந்த ஆக்ஷனையாவது நம்ம பார்த்து செய்யறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து நியூட்டன் தேர்ட் லா எழுதி அதை அப்ளை பண்ணி அதுல என்னென்ன மார்க் எவ்வளவு மார்க் சென்டம் கூட வாங்கிடுவோம். அதை வச்சு நம்ம டாக்டர் படிச்சிருப்போம், இன்ஜினியர் படிச்சிருப்போம், எல்லாமே பண்ணிருப்போம். Are we applying that law in our day-to-day life? Just think. We know there is a reaction for all our actions. Are we controlling any of our actions? But when the reaction comes, we will start lamenting. ஐயோ அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இல்லைங்களா? ரியாக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பயங்கரமா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். So whatever the difficulty you're facing, it's a reaction of your past action. Why don't we accept this? If you accept Newton's law, why don't we accept this? இல்லைங்களா? நல்லது வந்தா மட்டும் அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கும். கொஞ்சம் தப்பா வந்தா why are we telling? ஏன் கடவுள் இதெல்லாம் தடுத்திருக்கலாம் இல்ல? நான் எல்லாரையும் கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டுக்கு 1 கோடி 2 கோடி ரூபாய் பணம் வரும்போது நம்ம யாராவது கேட்போமா கடவுள் இதெல்லாம் தடுத்திருக்கலாம்ல எதுக்கு கொடுக்குறாருன்னு? Do we ask this question? நம்ம கேட்போமா யார்ட்டையாவது? Only when something wrong happens, we tell, ஏன் பகவான் தடுத்திருக்கலாமே. Why don't you remember that he is the one who is giving you good things also? We very safely forget இல்லைங்களா? ரொம்ப அழகா மறந்துடுறோம் இல்லைங்களா? நமக்கு நடக்கிற நல்லது எல்லாத்தையும். It is he who is giving the good things also. So ஒரு துன்பம் வரப்ப கடவுளை தடுக்கணும், கடவுளே வேணாம் ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, why don't you reject God when you're getting something good? Why don't you reject him? We will not do it because we are so clever. இல்லைங்களா? This is why Krishna speaks here, Matra Sparsheshu Kaunteya Sidoshana Dukkha Sukha Dukkada. Sidoshana Sukha Dukkada. Sidoshana. Tamil in the word irukku. Jayapala Mataji, if you're noting it down, idai note பண்ணிக்கங்க. Okay. Yeah. Sukha Dukkam, Sugam Dukkam. So Sukam Dukkam. இதுவும் தமிழ்ல இருக்கு. So Sidoshana Sukha Dukkada. எப்படி நம்ம வந்து இப்ப நம்ம எல்லாரும் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அட் பிரசன்ட் we are in India, தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய கிளைமேட்டிக் சேஞ்ச் என்ன? we have an சம்மர்ல வந்து ரொம்ப we are tropical countries people. so சம்மர் நமக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கும். not summer alone, 8 months 9 months our climate is very hot and 3 months it is very cold. not very cold, it is cool. so பாத்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மேல மாதாஜிஸ் மட் பி நோயிங் ஹியர். இங்க இருக்கிற மாதாஜிஸ்க்கு தெரியும் குக் பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லைங்களா? அதனாலதான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை கூட குளிப்போம். அங்க அந்த காலையில மதியம் லஞ்ச் குக் பண்றது கூட வில் ஜஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமா 10-11 முடிச்சுட்டு ஓடி வந்து உட்காந்துக்குவோம் ஃபேனுக்கு அடியில. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் வெரி ஹாட் ஹியர். வேத்து ஊத்து நம்மளால செய்யவே முடியாது. பட் is anyone in this group who is skipping cooking in April May season? Mataji, நம்ம யாராவது ஐயோ அங்க போனா எனக்கு ரொம்ப வேத்து ஊத்துது என்னால முடியல அப்படின்னு நம்ம யாராவது குக்கிங் நிறுத்திடுறோமா? Are we stopping cooking? No, we can't. That is the truth. Bhuvana. That is the truth. We can't. Do we have an option to stop cooking? How can we eat? நம்ம எப்படி சாப்பிட முடியும் இல்லைங்களா? we cannot stop cooking. so எப்படி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் காலையில ரொம்ப பனியாதான் இருக்கும். அதுக்காக வெளியில மார்கழி மாசம் தான் நான் வெளியில வாசக்கூட்டி கோலம் போடுவாங்க 30 நாளும். அந்த ஏர்லி மார்னிங்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருக்கவங்க எல்லாம் they are supposed to take bath in only cold water. they are not supposed to touch hot water. so அந்த 3 மணி 4 மணி கூட சில் வாட்டர் தான் ஊத்திக்குவாங்க. are they stopping it? நம்மளும் விண்டர்ல சில கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது. நமக்கு துணி கூட காயாது. அது குழந்தைங்க ஃப்ரெஷ்ஷா குழந்தைங்க பிறந்தவங்க வீட்டுல தெரியும். it is very difficult to dry clothes even. then are we stopping living at that time? ஓடி போய் ஒரு இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறோமா? நம்ம அதையும் ஃபேஸ் பண்றோம் இல்லைங்களா? சீதோஷனம்
சீதோஷம் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவது போல நமக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ 1 year சீசன்ல ஆர் வி நாட் எக்ஸ்பீரியன்சிங் ஆல் 4 seasons மாதாஜி? எனக்கு மேபி ஸ்ப்ரிங் பிடிக்கும், எனக்கு ஆட்டம் பிடிக்காது, எனக்கு சம்மர் பிடிக்காது, வின்டர் பிடிக்கும், இல்ல வின்டர் பிடிக்கும் சம்மர் வின்டர் பிடிக்காது சம்மர் பிடிக்கும். பட் ஆர் வி ஹேவிங் எனி சாய்ஸ் டு சூஸ் த பர்டிகுலர் சீசன் அலோன்? இங்க இருக்கிறவங்க யாருக்காவது அந்த சாய்ஸ் இருக்கா டு சூஸ் த பர்டிகுலர் சீசன் அலோன்? நமக்கு அந்த சாய்ஸ் இருக்கா? we don't have a choice, right? நமக்கு அந்த பர்டிகுலர் சீசன் சூஸ் பண்ற சாய்ஸ் கிடையாது இல்லீங்களா? then what are we doing? நமக்கு அந்த சாய்ஸ் இல்லன்னு தெரிஞ்சிட்டா what is the next we are doing? are we not adapting ourselves? சம்மருக்கு ஏத்த மாதிரி பருத்தி ஆடை அடைஞ்சுக்கிட்டு காட்டன் clothes and eating things that will create less heat, குளிர்ச்சியானதெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய தடவை குளிச்சுக்கிட்டு we're adapting techniques to adjust to season, right? winterல வந்து we used to wear sweaters, அந்த மாதிரி வீட கொஞ்சம் வார்மா வச்சுக்கிறது, அந்த மாதிரி we are trying, isn't it not? so இன்ப துன்பங்கள் சோ நமக்கு வந்து நல்லா தெரியும் சீசனுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுக்கு. ஆனா ரியாலிட்டியில நமக்கு இன்பமும் துன்பமும் சுக்கம் துக்கம் ரெண்டுமே மாத்தி மாத்தி தான் வருது. நேத்தே நான் சொன்னேன், உங்களுக்கு சுகம் வேணும் அப்படின்னீங்கன்னா பின்னாடியே கம்மா போட்டு துக்கத்தை என்ட்ரி பண்ணிக்குங்க அப்படின்னு சொன்னேன். சம்டைம்ஸ் நமக்கு பிராக்டிக்கலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஒரு நாளைக்கு சிரிச்சிட்டோம்னா உடனே நம்ம நினைப்போம், ஐயோ இன்னைக்கு ரொம்ப சிரிச்சிட்டோம், எப்ப அழுக போறனோ தெரியல அப்படின்னு we used to think, இல்லைங்களா? have you experienced this? ரொம்ப சிரிச்சா நமக்கே பயமா இருக்கும், ஐயோ நம்ம இவ்வளவு சிரிக்கிறோமே எப்ப அழ போறோமோ அப்படின்னு நமக்கே தோணும் இல்லைங்களா? பிகாஸ் we very well know, ஈவன் நமக்கு இன்பம் வந்து துன்பம் கண்டிப்பா வருங்கிறது we all know. it is not that we don't know, we all know. பட் அத வந்து இப்ப நம்ம இப்ப சமீபத்துல கலியுகம் போக 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 அந்த acceptance, tolerance is decreasing so much. That is why Krishna speaks here. Tolerate பண்ணு, தாம் சிதிக் ஷஷ்வ பாரத, just tolerate. கிருஷ்ணா இந்த இடத்துல வந்து உனக்கு துன்பம் வந்துருச்சா, நீ வந்து 100 விளக்கு போடு, நீ உருண்டு உருண்டு நீ இது பண்ணு, நீ வந்து 1000 தேங்காய் ஓட, அதெல்லாம் அவர் சொல்லல. just observe deeply, please observe deeply. Krishna never says உனக்கு சுக்க துக்கம் வருதா நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்கிட்ட, அதாவது எனக்கு வந்து நீ வந்து விளக்கு போடு, நீ அதை பண்ணு இதை பண்ணு, நீ வந்து ஃப்ளை பண்ணி வந்துருவேன்னு அவர் சொல்லல. he is telling இன்பம் துன்பம் மாற்றி மாற்றி தான் வரும், just do it as a dutyங்கிறார். ஒரு திருப்பி திருப்பி அவர் சொல்றது என்னன்னா, if you take responsibility for your success, then you are responsible for your failure, இல்லைங்களா? is it not right மாதாஜி? ஒரு சக்சஸ்க்கு நாம காரணம்னு நினைச்சோம்னா, நம்ம தான் காரணம் நினைச்சோம்னா, aren't we not responsible for the failure also? But normally we accept success very easily, but we try to push the failure to other people's head, இல்லைங்களா? சக்சஸ் மட்டும் நம்ம தலையில வச்சுக்குவோம், ஆனா ஃபெயிலியர்ஸ் அடுத்தவங்க மேல நம்ம திணிக்க பாக்குறோம். அவங்க இது பண்ணனால இது நடந்தது, இவங்க அது பண்ண, நான் எதுவுமே பண்ணல. so this is where we are failing, this is where we are doing some mistakes, இல்லைங்களா? are we not doing a mistake in this? when we feel we are responsible for our actions, we should take responsibility for our reaction also. why don't we take the responsibility for the reaction? நாம உப்ப தின்னோம்னா தண்ணி குடிச்சே ஆகணும். and at present தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் நீங்க எப்பவோ உப்பு சாப்பிட்டு இருக்கீங்க, அதனாலதான் தண்ணி குடிக்கிறீங்க. so this is how we should learn to tolerate.
Learn to tolerate. That's why Krishna speaks. Learn to tolerate. Don't just panic and just blabber. அதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம மெட்டீரியல்ஸ் லைஃப்ல கொஞ்சம் தவற போனா ஐ கேன் maybe after coming into these classes I can very clearly see people panicking. I was telling an example of the parents I met 2 days back, and even now they are just creating an havoc. அந்த பதட்டத்துல தப்பு மேல தப்பு they are doing. If some person is doing a mistake, the retaliation is not that we should do a mistake. இல்லைங்களா? ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனுடைய ரியாக்ஷன் வந்து நாம அந்த தப்பு பண்ணணுமா? Is it not wise to stay cool? நாம தப்பு பண்ணாம இருந்தாதான் அந்த ரியாக்ஷன் நாம தப்ப முடியும் இல்லைங்களா? But everywhere in this material world, even all the movies teach us, if someone does a mistake, you do a mistake more than that. And we are clapping hands for that. And we are getting excited for that. கடைசியில என்ன நடக்க போகுது? What is the net result? There is no net result. That person might suffer, but will your suffering go away? இது ஒண்ணு மட்டும் நீங்க கேட்டுக்குங்க. நிறைய பேர் நம்ம பழி வாங்கணும்னு நினைப்போம், நிறைய பேர் நம்ம ரிட்டாலியேட் பண்ணணும்னு நினைப்போம், நிறைய பேர் மேல நம்ம கோபம் பொங்கி வரும். நீங்க அவங்கள நோக்கி நீங்க கங்கு தூக்கி எரிஞ்சீங்கன்னா உங்க கையில தூக்கி போட்டீங்கன்னா உங்க கையும் தான் burn ஆகும். Your hands will burn. Why don't we listen? Notice that. இன்னொருத்தர் மேல நீங்க தீக்கங்கு தூக்கி போடலாம், but your hands are burned. So instead of doing all those things, just tolerate. ஏதோ நாம பண்ணாம நமக்கு யாரும் ரிட்டாலியேட் பண்ண மாட்டாங்க. And why don't we accept and tolerate? இந்த ஜென்மத்துல எனக்கு இது நடக்குதுன்னா it is given by someone. I could have done this to someone in previous Janma. Why don't we accept it first? First of all, Mataji's and Prabhuji's here. Bhagavad Gita படிச்சா மட்டும்தான் acceptance and tolerance develop ஆகும். Bhagavad Gita படிக்கல அப்படின்னா we will think we are great and everyone is wrong. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. உங்ககிட்ட ஒருத்தர் உங்களை டார்ச்சர் பண்றாங்க, உங்ககிட்ட ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகதான் செய்யும். பட் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க இதை இன்னொருத்தருக்கு கொடுக்காம உங்களுக்கு இது வராது. when you did this, you could have hurt someone at the same level. அப்போ உங்களுக்கு தெரியல. அதை நீங்க உணர வைக்கிறதுக்காக தான் பகவான் is giving you back. The nature is giving you back. So instead of stopping blaming on others, just stop blaming on others. தயவு செய்து அடுத்தவங்களை blame பண்றதை நிறுத்திட்டு just tolerate. ஏன்னா ஒரு ஜென்மத்தில நம்ம ஒரு full stop வைக்கணும் இல்லைங்களா? அந்த instant reaction, spontaneous action reaction. We should put an end to that reaction, right? அப்ப நீங்க ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா தான் அந்த ரியாக்ஷனுக்கு எண்ட் கொண்டு வர முடியும். நீங்க மட்டும் ஒரு புது ஆக்ஷன் பண்ணீங்கன்னா then you will be given another body. That is how Krishna is trying to help us. அதான் இங்க சொல்றாரு, இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும் இவ்விரண்டு நிலைகளிலும் தன்னிலை மாறாது இருப்பவனுமே நிச்சயமாக விடுதலை தகுதி பெறுகிறது. If you want to liberate from this prison, we have to listen to this. நம்ம இந்த பௌதிக உலகங்கிற சாக்கடையில மூழ்கி இருக்கிறோம், தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம், மூச்சு அடக்கி இருக்கிறோம்னா நம்ம உண்மையாலுமே if your intention is to come out. இங்க நிறைய பேர் நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன், எனக்கு போன் பண்ணுவாங்க, புலம்புவாங்க. பட் அதுக்கு ஒரு நம்ம சஜஷன் சொன்னோம்னா they are not ready to listen. They just want me to just hear what they புலம்புஃபை. அவ்வளவுதான் இல்லைங்களா? What is the use of just lamenting? ஒன்னு நடந்து போச்சு, நம்ம கையை மீறி நடந்துருச்சு. Then we should understand கிருஷ்ணாவுடைய சாங்ஷன் இல்லாம அது நடக்காது. First of all, anything that happens in your life is sanctioned by the Lord. Please understand. அவர் மகாராஜ் பக்திவினோத மகாராஜ் சோலினஸ் பக்திவினோத மகாராஜ் அடிக்கடி சொல்வாரு, do you know that Krishna doesn't know that this is happening to you? நம்ம ஏதாவது புலம்புனோம்னா அவர் அதான் சொல்வார். Do you know that Krishna doesn't know that this is happening to you? He knows. But still this is happening means it is being who has to face it.
எத்தனையோ விஷயங்கள் நமக்கு வராம பகவான் தடுத்துட்டு இருக்கிறார். we don't know because we didn't face it. 1000 நல்லதுக்கு அவர் கொடுப்பாரு. ஒரு தப்பு செஞ்சா we'll start blaming him. நான் இவ்வளவு படிக்கிறேன், இவ்வளவு சாண்ட் பண்றேன், இவ்வளவு விளக்கு போடுறேன், இவ்வளவு தூரம் பக்தியா இருக்கு, எனக்கு இப்படி வந்துருச்சே. எவ்வளவு நல்லது கொடுக்குறேன். he giving us millions and billions of good things. And the bad thing we are facing is only because of our own mistake. Only because of our own mistake. Why don't we understand this? அவர் ஒண்ணு வரக்குமே தடுக்கிறது நமக்கு தெரியாமே போயிருது. It is not, don't think Krishna is not watching you. He is deep within you. He is within you. Every cell is within you. He is cleanly watching you. And he is trying to help you. Krishna is not a Hitler. He is trying to help us. அதையும் மீறி ஒரு தவறா நம்ம பார்வைக்கு தவறா ஒண்ணு நடக்குதுன்னா it means that they're supposed to face it. Plus வாயை மூடிட்டு ஃபேஸ் பண்ணணும். That's it. Don't lament. Don't go here and there. Don't leave the process. நீங்க இந்த ப்ராசஸ்க்குள்ள இருந்து நீங்க சங்கல்பம் எடுத்து நீங்க இனிஷியேஷன் எடுத்து நான் இனிமேல் இது பண்றேன் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னா then it is given sanction by the Lord. Not only for devotees, even for non-devotees, every action is sanctioned by the Lord. நமக்கு நடக்கிற எல்லா ஆக்ஷனுமே பகவான் உள்ள இருந்து சாங்ஷன் பண்ணாம நமக்கு அது நடக்கவே நடக்காது. சோ ஒரு தவறான விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா first of all be sure that Krishna knows it. அதையும் மீறி அது நடக்குதுன்னா what else we have in our hand? எதா இருக்கா மாதாஜி? And without this knowledge, I can see people just jumping here and there. Kanna pinaan பேசிட்டு இருக்காங்க parents now. I'm just seeing all these things. And this shloka is app shloka. ஒரு நல்லது நடந்து உங்க பையன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தா ஸ்கூல்ல தலையில வச்சு ஆடுறது. ஏதாவது ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்தா ஸ்கூல்ல தலை குப்புற கீழே தள்ளுறது. This is what we are doing it. Not only in school, in all the actions we do. இல்லீங்களா? So first thing Krishna என்ன சொல்றாரு? first என்ன சொல்றாரு? நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாத நாளே இல்ல. So first he is confirming our eternity. He is just first he started. ரொம்ப அழகு மாதாஜி பகவத்கீதா. It is so beautiful. உங்களுக்கு உண்மையாலுமே மனசு சரியில்லைன்னா நீங்க அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட போய் புலம்புறது நிறுத்திடுங்க. டிவி பார்க்காதீங்க, புலம்பாதீங்க. Just take பகவத்கீதா. ரேண்டமாவது ஒரு சாப்டர் படிங்க. You will get the answer for your confusions from Bhagavad Gita, not anywhere else. தயவு செய்து அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட குழப்பிக்காதீங்க. Just take Bhagavad Gita. You can talk to a devotee, but not to non-devotees. உங்களுக்கு உங்க உள்ளதையும் சேர்த்து குழப்பி விட்டுருவாங்க. Just take Bhagavad Gita. It is such a beautiful book. படிக்க படிக்க அதாவது தேனை விட சுவையானது. It is nectarian to read Bhagavad Gita. How beautifully Krishna is starting it. Natu tekam jatanasam, natu deva janadipa. Natve vaham jatunasam, natvam deme janadipa, na chaivana bhavishyama, sarve vayam adaparam. First அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு? அதுக்கு முன்னாடி என்ன சொல்ற? அசோஷியன் அன்வசோஷஸ்துவம் பிரக்ஞ வாதாம்ச பாஷசே. அப்பவே ஆரம்பிச்சாரு. ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுற, ஆனா எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு பயப்படுற அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு he is starting with நீயோ நானோ இம்மன்னர்களும் இல்லாத நாளே இல்ல. First he is talking about eternity. Just be calm. எதுக்கு பதட்டப்படுற? அவங்க போயிடுவாங்க. இப்ப even this you can apply in practical life. If some of our near and dear is suffering, அவங்க சாக போறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா we should not panic. First of all we should understand நம்மளோ அவங்களோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமோ இல்லாத காலமே இல்ல. Is it not a very good news to us, Matajis? இது நமக்கு எவ்வளவு பெரிய குட் நியூஸ். We are suffering because of the loss of near and dear. But உண்மையில குட் நியூஸ் என்னன்னா they are somewhere else living. They are somewhere else. Maybe not in front of my eyes. So அப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் டெத்த பத்தி பேசுறாரு. அதாவது எட்டர்னிட்டி கன்ஃபார்ம் பண்றதுதான் தேகின அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ் தத்ரனா முஹ்யதி.
அப்படின்னு பேசினாரு. சோ இன்னைக்கு இது ரெண்டையும் எட்டர்னிட்டி ரெண்டையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு he is telling மாத்ர ஸ்பர்ஷேஸ்து கௌந்தேயா, your birth and death is you're never born, you never die. Frankly speaking, the birth is to our body and death is to our body. The at present எனக்கு ஒரு பாடி கொடுத்திருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னா, we start loving our body so much, we love ourselves so much that we hesitate to give this body. அதனாலதான் attachment is not an outside, attachment is right within your body. உங்க பாடி நீங்க அட்டாச் ஆகிறதுனாலதான் கொஞ்சம் வயசாகும் போது சுருக்கம் வரும்போது தலை நரைக்கும் போது we are getting tensed. இல்லைங்களா? Is it not true, Mataji? Are we not loving our body so much? In fact, you love yourself more than anyone else in this world. உங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களை விட you love your body so much. இல்லைங்களா? Don't you all like yourself? Don't you all love yourself? Yes, you all love your body so much. If anything happens, that we just used to lament. So Krishna இங்க சொல்றாரு, எப்படி சீதோஷணம் மாத்தி மாத்தி வருதோ இன்ப துன்பம் மாத்தி மாத்தி தான் வரும். Just learn to tolerate. எனவே பரத குல தோன்றலே இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். That's it. This is the real advice, isn't it, Mataji? உண்மையில் இதுதான் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் இல்லைங்களா? Instead of telling நானாச்சு அர்ஜுனா ஜூ மந்திரகாளி உனக்கு எல்லாம் மறைஞ்சிட்டும். This is not God. God நமக்கு இங்க போட்டதுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும், நீங்க டாக்டர் ஆகணும்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆனா இன்ஜினியர் ஆகணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், நீங்க நினைச்சபடி எல்லாம் சம்பாதிக்கணும், நீங்க நினைச்சபடி நீங்க வீடு கட்டணும், நீங்க நினைச்சபடி உலகத்தை டாமினேட் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் நினைச்சோம்னா how this world can run? நீ சூத்ரா கம்யூனிட்டி இல்லைன்னா நம்மளாம் நாத்தனாரி போயிட மாட்டோம் இல்லைங்களா? If everyone wants to be a Brahmana, actually we are supposed to be a Brahmana, but to run a society we need all four people, right? So நம்ம first basic நம்ம புரிஞ்சுக்கணும், whatever we are facing now, it is only because of our past actions. It is just a reaction. So இத நீங்க தெளிவா உங்க ஹார்ட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா you will stop blaming others. Please, please, please stop blaming others. அடுத்தவங்க someone might hurt you very badly. I agree. உங்க ஹஸ்பண்டே இருக்கலாம், உங்களை கேவலமா கழுவி ஊத்தலாம், நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணலாம். But please understand that person is just an instrument to give you this, but you are born to suffer this. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நம்ம தாலிபான், ஆப்கானிஸ்தான், அவங்க இவங்க நிறைய பேசுறோம். We are thinking itself material. No, these things we are just suffering because we have done this to someone else. So நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள ஒரு பர்சன் டார்ச்சர் பண்றாங்கன்னா they are just an instrument. பிரபுபாத் அடிக்கடி சொல்வார், hate the sin, not the sinner. அந்த தவற வெறுத்துக்குங்க, it's not wrong, but not the person who is doing that, because he is just an instrument. கிருஷ்ணாவுக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருவாரு. இவங்க அந்த தவறு செய்யணும், இவங்க அந்த தவறால பாதிக்கப்படணும், அவங்க ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுருவார். He will connect. That is why it feels like அவங்க மட்டும் டாமினேட் பண்றாங்க, என்ன திட்டிட்டே இருக்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். You are done this to someone else. So நம்ம present life வச்சு நம்ம எவ்வளவு கேவலமான past life வாழ்ந்திருப்போம், we can just judge at least to small level. இல்லைங்களா? நம்ம present body வச்சு we can very well understand how our past life would have been. நமக்கு போட்டி நிறைய இருக்கா, பொறாமை நிறைய இருக்கா? That means we have done, we have lived a envious life. இல்லைங்களா? So Bhagavad Gita here teaches us just tolerate. And நேத்து unfortunately, very unfortunately, I met a person who is belonging to some other school of thought. It is not unfortunately, it may be fortunately I met them. Pavan, that lady, she is telling me for the past 18 years she is practicing something else, and those people are teaching them. என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, பகவத்கீதை பேசுறது கிருஷ்ணா இல்ல, இந்த கிருஷ்ணா பாடிக்குள்ள இருக்கிற சிவபெருமான் தான் பேசுறாரு.
How is that? It is so obvious. Krishna is standing. Vasudeva Bhagavan Uvacha அப்படின்னு சொல்லியாச்சு. How is that people can interpret as not Krishna speaking, the Shiva inside Krishna is speaking? How is that people can interpret like that? அதுல போய் 18 வருஷம் இருந்து she is literally depressed. அவங்க டீச்சிங் எல்லாம் கேட்டுட்டு பாவம் she was so dedicated and she is literally depressed. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. Because we are not having any higher attachment, right? We don't have an higher attachment. That is why this process very, very, very true and important, Mataji. Even நமக்கு வந்து spirituality வேணாலும் நல்ல ஹேண்டில் இருக்கணும். At least otherwise your life will be doomed. Your life will be doomed. தயவு செய்து எவ்வளவு அழகா நமக்கு ஹையர் அட்டாச்மெண்ட் சொல்லி கொடுக்குறாங்க இங்க. The teaching is higher attachment. Without getting attached to a higher thing, if you just detach, அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, நீங்க பௌதிக உலகத்துல இருந்து டிட்டாச் ஆயிட்டீங்க, ஆனா உங்களுக்கு அட்டாச் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா, won't you all feel in depression? This is how majority of people are doing spiritual organizations. But here Krishna teaches something different. Param Drishva Nivartate நீங்க பாப்பீங்க. 60, 61, 62, 63 இதெல்லாம் பாப்பீங்க. Second chapter you will see. Krishna is teaching us, get attached to a higher thing and lower taste will naturally go off. So, Bhagavan என்ன சிலர்லாம் கேக்குறாங்க, ஏன் பிரபுபாதருடைய பொருளுரை மட்டும் இவங்க எல்லாம் படிக்கிறாங்க? Because it is as it is. பிரபுபாதருடைய பொருளுரை is as it is. He is just explaining us things what Krishna wants us to understand. Because he is a pure devotee. Prabhupada is not an ordinary person like us. He is not a contaminated person. He is not a conditional Atma. He is a liberated person. And a liberated person is telling us something, we can just accept them blindly. You can just அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சு பாக்க. If you really are suspicious of Prabhupada, you can very well get few books. நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. அவருடைய preachingக்கும் அவருடைய actionக்கும், if there is a 0.01% difference, you can leave the moment. பிரபுபாதர் ஒன்னு பிரீச் பண்ணிருக்காரு, அவர் வேற மாதிரி பிரீச் பண்றாரு, அவர் வேற மாதிரி நடந்துகிட்டாருன்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க பாத்தீங்கன்னா, you can very well leave. He just lived what he preaches. He knows what he is doing, not like us. We really don't know what we are doing because we are conditioned. But Prabhupada knows what he is doing. அவருக்கு நல்லா தெரியும் தான் என்ன பண்றங்கிறது. That Mataji was sharing with me, these people are preaching differently, but their action is different. That is why she got bewildered and she has come out recently. எனக்கு அப்பதான் நான் நினைச்சேன், I was thanking Srila Prabhupada right at that place. Oh Prabhupada, what a beautiful organization you have given me. உண்மையில் நான் எவ்வளவு லக்கி நேத்தா நான் உணர்ந்தேன். அதாவது preaching just while lip service பண்ணிட்டு, if we are not going to implement, then we will be considered as a melecha. We are just a pretender. Mithyachara, sir, not melecha, Mithyachara. We are just a pretender. There should not be a difference between our action and our words. இல்லைங்களா? But initially நமக்கு இப்ப வந்து just words, ஞானா பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அது விஞ்ஞானமா மாறணும்னா we should take some severe actions. We should chant with all our heart. சும்மா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம நமக்கு டைம் பாக்குறது, நம்ம அடுத்து என்ன பண்றது, அப்படி நம்மளோட ஹோல் டேவை பிளான் பண்ணிக்கிறது, ஏதோ ஏசபத்துக்கு நான் கம்ப்ளீட் பண்றதுன்னா நம்ம கடைசி வரைக்கும் ஞானா பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கும். If we really believe Hare Krishna Maha Mantra and start chanting deeply, then we will start getting realization. அதாவது உள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம்ல வைரஸ் ஃபுல்லா கரப்ட் பண்ணிடுச்சு. And we want to get the system back. Now we should clean the virus. And the cleaning that can happen only by chanting. There is no other way to clean the virus of your system other than chanting. So நீங்க சாண்டிங்கே பண்ணாம வெறும் நான் சொல்றேன், நான் வந்து காலையில மாதாஜி சூப்பரா இருக்கு மாதாஜி, காலையில் 1 மணி நேரம் எனக்கு போறதே தெரியல மாதாஜி, எனக்கு அப்படி இருக்கு மாதாஜி, இப்படி இருக்கு மாதாஜி நம்ம கேட்டுட்டு, if you are not going to chant, what is the use?
இப்ப வந்து உங்க சிஸ்டம் வந்து கரப்ட் ஆயிருச்சு, வைரஸ் இருக்கு, தப்பு தப்பா வருது. someone is coming and telling உங்க சிஸ்டம் கரப்ட் ஆயிருச்சு, வைரஸ் இருக்குன்னு. ஓ அப்படியா அப்படியா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், என் சிஸ்டம் கரப்ட் ஆயிருச்சு, அது வைரஸ் இருக்கு, அது அப்படியே கரெக்ட் அப்படின்ட்டு நீங்க உங்க பாட்டுக்கு அதே சிஸ்டத்துல வேலை செஞ்சீங்கன்னா will you get results? Will you get results? Should we not take action to just clean the virus? At present, we are just listening. Nalla kada kepom. But if you are not going to chant, if you are not going to surrender yourself to Krishna, then you will function with the same system. இல்லீங்களா? நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் எதனால இந்த ப்ராசஸ் எடுத்திருக்கோம். Why have we taken this process? We have taken this process to clean ourselves. Instead of cleaning ourselves, if we start blaming the people in the process, what is the use? என்ன யூஸ் இருக்கு? நம்ம கரப்ஷன் போகுமா? நம்ம வைரஸ் நம்ம கிட்ட தான் இருக்கும். If someone is helping us to come out of virus, we should just catch hold of them. இல்லீங்களா? We should just catch hold of them. So நம்ம தெளிவா பகவான் என்ன சொல்ல வராரு, Krishna himself is speaking this. தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். மாதர ஸ்பர்ஷஸ்து கௌந்தேயா, ரெண்டு வேர்ட் யூஸ் பண்ணிருக்க, கௌந்தேயா and பாரத. So Prabhupada is writing here, கௌந்தேயா என்று அழைப்பது தாய் வழி சொந்தம். So Krishna is just expressing his closeness to Arjuna. தாய் வழியிலையும் சொந்தம், தந்தை வழியிலையும் is a very big person அப்படிங்கறது இங்க எக்ஸ்பிரஸ் பண்றாரு. So இந்த இரண்டு ஸ்லோகங்களும் நம்ம வந்து இது யாரோ, எப்பவுமே இந்த முக்தினா நம்ம நினைச்சுப்போம் அது யாருக்கும் முக்தி வேணுமாட்டு இருக்குது, அதெல்லாம் இந்த சாமியார் ரோட்ல சுத்திட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இருக்கு, எனக்கெல்லாம் வேண்டாம் மாதாஜி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் நமக்கும் வேணும் இல்லைங்களா? எவ்வளவு நாள் நீங்க ஜெயில இருப்பீங்க? அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்துல நம்ம ஜெயில இருக்கோம்னாவது புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதை வகுப்பு வரக்கு முன்னாடி we really don't know that we are in jail. இல்லைங்களா? அட்லீஸ்ட் இங்க வந்த மாதிரி நமக்கு புரியுது நம்ம ஜெயில இருக்கோம் அப்படிங்கிறது. So liberation is not for some few people, it is for all of us. நம்ம எல்லாரும் லிபரேட் ஆகிதான் ஆகணும், அதுக்கு ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும், அது கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். ஜஸ்ட் ஃபேஸ் இட். நீங்க டிவோஷன் லைஃப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வரதான் செய்யும். நான் டிவோஷன் லைஃப் இருக்கும்போது நீங்க சுகமாவா இருந்தீங்க? You may look like you are happy. No, you are confused even in regular life. At least devotion life you are under Krishna's control. So கண்டிப்பாக ஃபேமிலில challenges வரும். டிவோஷன் லைஃப் வந்து இட்ஸ் நாட் ஈஸி. கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான். ஒரு பதம் மாத்தி வச்சோம்னா அப்படி சறுக்குன்னு வெட்டிடும் நம்ம கால. Bhakti life is not that easy, dear Mataji's and Prabhuji's here. It is like கத்தி மேல் நடக்கும் பாதை தான். But it is not an option given to. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, ஓ கவிதா மாதாஜிக்கு ஏதோ வீட்டுல கஷ்டமாட்டு இருக்குது அதனால அவங்க இதுக்கெல்லாம் போறாங்க, நம்மெல்லாம் கிரேட், எனக்கெல்லாம் கஷ்டமெல்லாம் வந்தாலும் எனக்கு எல்லாமே சால்வ் ஆயிரும், ஐ ஆம் கிரேட் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து நம்மள பரிதாபமா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. எங்க வீட்டுல ஏதாவது கஷ்டமா, ஏன் பகவத்கீதை படிக்கிறீங்க? This is the understanding outside world has for us, இல்லைங்களா? Generally, have you not experienced this, Mataji? And frankly speaking, it is not because of the, if you are really intelligent, நமக்கு வெளியில இருக்கவங்க சஃபரிங் பார்த்தாலே நம்ம வந்து உஷாராயிரணும். When you see a child born as retarded child and how it is suffering, you should understand that you will also be born as a retarded child somewhere else. ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்களும் அந்த சைல்டா பிறக்கலாம். Are you an exception in this? நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா, அடுத்தவங்க நடக்கிறதெல்லாம் அவங்க பாவம், நான் புண்ணிய ஆத்மா, எனக்கு அது வரவே வராது. Why? You are born in this material world. You are also prone to all these things. அடுத்தவங்களுக்கு கேன்சர் வந்து அவங்க செஞ்ச பாவம் வரும். We comment very easily. But in future, who knows? We get it or not? யாராவது கேரண்டி பண்ணி கொடுத்துருக்காங்களா நமக்கு இது வரவே வராதுன்னு? நோ. தயவு செய்து நம்ம அவுட் சைட் வேர்ல்ட் உள்ள கஷ்டங்களை பார்க்கும் போதே உஷாராய்க்குங்க. தயவு செய்து உஷாராய்க்குங்க. Don't wait that to come to you. அது வந்தா தாங்க முடியாது. That is why Krishna is helping us.
Literally he is helping us. Please understand my child. இந்த பௌதிக உலகத்துல நீ கஷ்டப்படுவ. அதனாலதான் பகவத்கீதை கொடுத்திருக்காரு. அது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. டாலரேட் பண்ணு. ஒரு நம்ம சந்தோஷம். நான் அன்னைக்கு few days back சொன்னேன். One who can tolerate his victory is eligible to tolerate one who tolerates his failure, he is only eligible to tolerate his victory. யாரு தங்களுடைய தோல்வியை டாலரேட் பண்றாங்களோ அவங்கதான் வெற்றியை டாலரேட் பண்றதுக்கு ப்ராப்பர் பர்சன். இது நம்ம தமிழ்லயும் சொல்லுவாங்க, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. தமிழ்லயும் சொல்லிட்டேதான் இருப்பாங்க, பொறுத்துக்குங்க பொறுத்துக்குங்க. everyone says this. நான் தோல்வியை பொறுத்துக்க மாட்டேன்னா are we God? Are we God? We are just an ordinary ஆத்மா. எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு insignificant soul. We are supposed to face failure and success. Teach your children. தயவு செய்து உங்க குழந்தைங்களுக்கு தோல்வியை கத்து கொடுங்க. நீங்க தோல்வியை கத்து கொடுத்துட்டீங்கன்னா வெற்றிய அவங்களே அழகா சுவைச்சுக்குவாங்க. நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல பண்றோம். வெற்றியை கத்து கொடுக்கிறோம், தோல்வி டாலரேட் பண்ணா they commit suicide, they're depressed, they're losing their life. இல்லீங்களா? சோ ரெண்டையுமே டாலரேட் பண்ண சொல்றாரு. பல இடத்துல கிருஷ்ணா சொல்லுவார், ரெண்டையுமே டாலரேட் பண்ணுனா. அப்பெல்லாம் யோசிப்பேன், ஏன் வெற்றியை டாலரேட் பண்ண சொல்றாரு? எஸ், வெற்றி நீங்க டாலரேட் பண்ணலனா it will lead to something else. தலகில மாறிடுவீங்க. அதனாலதான் people are so அதாவது இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த வெற்றி கொடுக்கிற மமதையில தன்னை இழந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. they thinking they self great. It's because the victory they are choosing, they are getting tasting somewhere else. இல்லீங்களா? சோ தயவு செய்து இந்த மாத்திர ஸ்பெஷலிஸ்ட் கவுந்தேயவ நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 214 ஸ்லோகா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. நீங்க எப்பெல்லாம் நீங்க when you feel low, just read this ஸ்லோகா. பகவான் என்னை டாலரேட் பண்ணிருக்கிற சொல்லிருக்க, let me tolerate, that's it. தயவு செய்து அந்த வெற்றி மட்டும்தான் வாழ்க்கைன்னு தப்பா வெளியில மோட்டிவேஷன்ல சொல்லி கொடுக்குறாங்க. தோல்வியோட வாழ்வதும் தான் வாழ்க்கை. இன்பம் துன்பம் மாற்றி மாற்றி தான் வரும். சோ பி ப்ரிப்பேர்ட். இன்பம் ஒண்ணு வருதா, துன்பத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகுங்க. துன்பம் வருதா, அடுத்து இன்பத்துக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. அதனாலதான் சொல்றாரு பகவான். அதாவது தெளிய வச்சு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்தவங்கள சொல்லுவோம் இது இல்லைங்களா? நம்ம மூவிஸ்ல அப்படி வரும். அந்த போலீஸோட இன்ட்ரோகேஷன் பண்ணும்போது அடிப்பாங்க, கொஞ்சம் விடுவாங்க. ஏன்னா ரொம்ப டயர்டானா அடி அவங்களுக்கு மறத்து போயிடும் இல்லைங்களா? மயக்கம் போட்டுருவாங்க. அப்ப அந்த வலியை உணர முடியாது. அதனாலதான் பகவான் நம்மள அப்பப்ப பிளஷர் கொடுத்து அடிக்கிறாரு நல்லா இல்லைங்களா? தெளிய வச்சுதான் அடி வாங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சில சமயம் என்னையாட்ட யாரு, எனக்கு பாரு என் ஹஸ்பண்ட் சூப்பர், என் குழந்தைங்க சூப்பர், நான் சூப்பர், நான் தொட்டதெல்லாம் தொடங்குது, எவ்ரிதிங் கோஸ் வெல், வாவ் ஐ அம் கிரேட் அப்படின்னு வரும். அடுத்த 2 monthsலயோ அடுத்த மந்த்லயோ ஐயோ என்னை மாதிரி பாவம் யாரு, எனக்கு இப்படி வந்துருச்சு. He faced both இல்லைங்களா? சோ நம்ம வெற்றி வரும்போது அந்த வெற்றியை முழுக்க குரு and கிருஷ்ணாக்கு சமர்ப்பணம் பண்ணணும். தோல்வி வரும்போது தோல்வியை முழுக்க நமக்கு ஏத்துக்கணும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ ஐ எம் கெட்டிங் திஸ். எனக்கு கையே போக வேண்டியது, சாரி என்னுடைய ஃபிங்கர் ஒண்ணு கட் ஆச்சுன்னா நான் அழுவேன். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், எனக்கு கையே போக வேண்டியது கிருஷ்ணா வெறும் ஃபிங்கர் மட்டும் எடுத்திருக்காரு. This is how we should tolerate. நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, நம் பக்தியில இருக்கும்போது கஷ்டம் வருதுன்னா, it is known to Krishna and we should know to and we should understand that கிருஷ்ணாக்கு தெரியாம எனக்கு இது நடக்கல, so let me tolerate. So when you start tolerating it, Krishna will become very happy. உண்மையில் நீங்க பகவானை திருப்தி படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, just learning from the shlokas of Bhagavad Gita, there is multiple ways to satisfy Krishna. கிருஷ்ணரை திருப்தி படுத்துறதுக்கு பல வழி கொடுத்திருக்காரு கிருஷ்ணா. And one of such வழி, see here, மனிதரில் சிறந்தோனே, இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும் இவ்விரண்டு நிலைகளிலும் தன்னிலை மாறாது இருப்பவனுமே நிச்சயமாக விடுதலைக்கு தகுதி பெறுகின்றான். So Krishna likes it. If you are not moved away by the success and failure, Krishna loves it. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
உங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ குழந்தைங்களுக்கோ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ பிடிக்கலன்னா they don't understand it, but Krishna loves it. He is just watching us very keenly. நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போறோம் ஒரு ஃபெயிலியருக்கு. So we should learn to stay calm and composed. இன்பம் வரும்போதும் அதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த பௌதிகமா எனக்கு ஏதோ வந்திருக்கு, let me just face it. துன்பம் வரும்போது பௌதிகமா எனக்கு துன்பம் வந்திருக்கு, let me just face it. This should be the mentality of a Bhagavad Gita student. So ஓம் தத் சத் இதோட முடிக்கிறேன். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இந்த வாரம் இன்னைக்கு நைட் யூஎஸ்ல, நாளை காலையில ஏர்லி மார்னிங் 3 o'clock நம்ம இந்தியன் டைமிங்ல